சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இளம்பெண் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் ரயில்வே காவல்துறை டிஐஜி பாஸ்கரன் நேரில் ஆய்வு செய்தார். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், இந்த கொலை வழக்கு தொடர்பாக டிஐஜி பாஸ்கரன் செய்தியாளர்களை சந்தித்து ஏதேனும் தகவல் தெரிவித்தாரா? மும்தாஜ், நேற்று நடைபெற்ற இந்த கொலை தொடர்பாக தற்பொழுது நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ரயில்வே டிஐஜி பாஸ்கரன் ஆய்வு செய்து சென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எழும்பூர் டிஎஸ்பி மற்றும் சென்ட்ரல் டிஎஸ்பி உள்ளிட்ட 5 தனிப்படைகளுமே அவர் ஆலோசனை செய்திருக்கிறார். இந்த கொலை எப்படி நடந்தது, எந்த விதத்தில் நடந்திருக்கிறது என்பது குறித்து அவர் தனித்தனியே ரயில்வே காவல்துறை அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டார். அது குறித்து பார்க்கும் பொழுது நேற்று காலை சுவாதி விமன் கம்பார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் அருகில் உள்ள ஒரு நடைமேடையில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது பின்னால் இருந்து வந்த அந்த கொலையாளி கூறிய ஆயுதம், அதாவது அரிவாள் என்று சொல்லக்கூடிய அந்த கத்தியால் சுவாதி பின்னால் இருந்து அவர் ஓங்கி கழுத்து மற்றும் வாய் பகுதியில் வெட்டிருப்பதாக டிஐஜி பாஸ்கரன் தெரிவித்திருக்கிறார். இதில் நிலை குலைந்து சம்பவ இடத்திலேயே சுவாதி இறந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கொலையாளி பயன்படுத்திய அந்த அரிவாள், அவர் வெட்டிய விதம், கொலை செய்த விதம், இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கொலை செய்த நபர் ஒரு முன் அனுபவம் உள்ள ஒரு குற்றவாளி, ஏற்கனவே குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என்று அவர்கள் முதற்கட்ட விசாரணையில் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் ஒரு கூட்ட நெரிசலான ரயில் நிலையமாகும். அந்த கூட்ட நெரிசல் நேரத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் துணிச்சலாக ஒரு நபர் செய்திருக்கிறார் என்றால் அவர் ஏற்கனவே முன் அனுபவம் உள்ள ஒரு குற்றவாளியாக தான் இருக்க முடியும். அது மட்டுமல்லாமல் அவர் அந்த ரயில் நிலையத்தினுடைய கடைசி வரை சென்று அந்த கத்தியை அந்த தண்டவாளத்தின் அருகே வைத்துவிட்டு சோரி ஏறி குதித்து அவர் போயிருக்கிறார். இது போன்ற சம்பவங்களை எல்லாம் அவர் டிஐஜி பாஸ்கரன் ஆய்வு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் சென்ற இடத்தினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜையும் அவர் வைத்து ஆய்வு செய்திருக்கிறார். அந்த புகைப்படத்தை கூட ஊடகங்களுக்கு ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார்கள் ரயில்வே காவல்துறையினர். இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சுவாதிக்கு இந்த கொலை செய்த நபர் ஒருதலை காதல் விவகாரமாக இருக்கலாம் என்ற ஒரு கோணத்திலும் விசாரித்து வருவதாக டிஐஜி பாஸ்கரன் தெரிவித்திருக்கிறார். பாஸ்கர், மும்தாஜ்.